பிறக்கும் பொழுது அந்த பிள்ளை பெண் பிள்ளையாகத்தானே இருந்திருக்கும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே வாழ்வின் பயணத்தில் அது திசை மாறிவிட்டது. 20 ஆண்டுகள் நன்றாக வாழ்ந்து 21வது வயதில் திசை மாறி இருக்கலாம். 18 வயது வரை நன்றாக வாழ்ந்து 19வது வயதில் ஒருவேளை திசை மாறி இருக்கலாம். நம் சமூகம் 18 ஆண்டு காலம் வாழ்ந்த நல்ல வாழ்க்கையை பற்றி தீர்ப்பு எழுதாது. மாறிப்போன அந்த ஒரு ஆண்டு ஒரு வாழ்க்கையை பற்றி தான் தீர்ப்பு எழுதும். இயேசு the radical forgiveness என்று சொல்வார்கள். அந்த இடத்தில் வேறு எல்லோரையும் விட அதிகம் காயப்பட்டிருப்பது இந்த பெண் தான், அவளோடு தான் நிற்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்து, உங்களில் பாவம் செய்யாதவன் இந்த பெண் மீது முதலில் கல்லெறியட்டும். நான் பார்க்கிறேன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சட்டங்களும் பாதுகாப்பும் சமூக பார்வைகளும் மிக மிக பிற்போக்காக இருந்த ஒரு காலம். இன்னைக்கு நான் எங்க ஃபாதரா இருக்கிறேன், ஊர்லயே ரொம்ப கெட்ட பேர் வாங்கின ஒரு ஒரு லேடின்னு வச்சுக்கோ, ஒரு பெண் நம்மகிட்ட வந்து ஏதோ பேசணும்னு வந்தா நான் அவ்வளவு கம்ஃபர்டபுளா அவங்கள வரவேற்பேனா சொல்லுங்க? நானே பயப்படுவேன். ஐயோ இவங்களை கூப்பிட்டு ஏதாவது பேசிட்டு இருந்தா நமக்கு ஊர்ல கெட்ட பேரு வரப்போகுதேங்கிற ஒரு அச்சம் 2025 எனக்கு இருக்கும். தயவு செய்து வேணாமா அப்படி வெளியே பேசிட்டு காட் பிளஸ் யூ அப்படின்னு அனுப்பிதான் வைப்பனை தவிர அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்கறதுக்கு எனக்கு தயக்கமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இந்த ஊரில் என்ன சொல்லிவிடுவார்களோ என்கின்ற அச்சம் இருக்கும். இயேசுவுக்கு இருக்கவில்லை. அந்த பெண்ணோடு நிற்கிறார், அந்த பெண்ணுக்காக நிலைப்பாடு எடுக்கிறார். அவங்க எல்லாம் மனசாட்சி உறுத்தப்பட கற்களை கீழே விட்டு சென்று விடுகிறார்கள். இப்பதான் மீட்பளிக்கும் உரையாடல், ரிடெம்ப்டிவ் டயலாக். அந்த மன்னிப்பு என்பது அந்த பெண்ணை மறு வாழ்வுக்கு மீட்டு கொண்டு வரவில்லை என்றால் இயேசு தோற்று போய் விடுவார். இயேசு தோற்று போய் விடுவார். அந்த மீட்பளிக்கும் மறு வாழ்வுக்கு இயேசு உரையாடுகிறார். மாதே, யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை தீர்ப்பிடேன், நானும் உன்னை தீர்ப்பிடேன். அமைதியாக போ, இனிமேல் பாவம் செய்யாது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இனிமேல் பாவம் செய்யாதே, திருந்து, மனம் திரும்பு. இதைத்தான் நாம் மீட்பளிக்கும் உரையாடல், ரிடெம்ப்டிவ் டயலாக், ரிடெம்ப்டிவ் ஃபர்கிவ்னஸ். ஃபர்கிவ்னஸ்ங்கிறது பிளாங்க் செக் கிடையாது.